நடக்க இருக்கக்கூடிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் யாராலையும் அழிக்க முடியாது. நீங்கள் யாரால கண்ணீர் விட்டீங்களோ அவர்களுக்காக பின்வரும் நாட்களில் கண்ணீர் விடுவீங்க. கடவுளே அவரை தண்டிக்காதீங்க அப்படின்னு. என்னைக்கு நீங்கள் சிரிக்கிறீங்களோ அன்னைக்கு அவர்கள் அழுவார்கள். நியாயத்தின்படி அவர்கள் தண்டிக்கப்படத்தான் வேண்டும். வாழ்க்கையில் உங்களுடைய லட்சிய பாதையில் மட்டும் பயணங்கள் செய்யுங்க. தேவைகளை குறைக்கிறதுல தான் புத்திசாலித்தனமே இருக்குது. நீங்கள் சாய்பாவோட செல்ல குழந்தைங்க. அவருடைய மடியில் தவழ்ந்து விளையாடக்கூடிய குழந்தைகள் தான் நீங்கள். உங்கள் மனசில் எந்த இடத்துலையும் கோபமோ கவலையோ வேண்டாம். நீங்கள் கோபப்படும் போதோ கவலைப்படும் போதோ உங்கள் கண்களில் ஒரு மறைப்பு இருக்குது. அது சாய்ப்பா இருக்கிறது உங்களுக்கு தெரியாத அளவில் அந்த மறை பொருள் உங்களுக்கு கடைசி வரைக்குமே காட்சி அளிப்பதே இல்லை. அப்போ கவலையும் கண்ணீரையும் நீங்கள் விட்டு ஒழித்தால் மட்டுமே சாய்ப்பாவுடைய முழு உருவத்தையும் உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் மீண்டும் பழைய வாழ்க்கையில் எப்படி நீங்கள் கர்ஜித்தீர்களோ அதுபோல நீங்கள் பலமான ஒரு மனுஷனா, ஒரு பலமான ஒரு மனுஷியா உங்களால் வாழ முடியும். ஸோ சாயப்பா இல்லாத இடம் எங்கேயுமே இல்லைன்றதை நீங்கள் வெகு விரைவில் தெரிந்து கொள்ளும் நாட்கள் வரதான் போகுது. ஸோ முழு தைரியத்தோட இந்த பதிவை கேளுங்க. நடக்கக்கூடிய அத்தனை நன்மைக்கும் சாய்ப்பாவுக்கு நன்றிகளை நீங்கள் நிச்சயமாக சொல்லுவீங்கன்னு சொல்லி இந்த பதிவை நம்ம ஆரம்பிக்கலாமா? ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு சாய்ராமுடைய மிராக்கள். சாயப்பா எனக்கு அளவில்லாத சந்தோஷத்தையும் அளவில்லாத ஆசீர்வாதத்தையும் எனக்கு கோடி கோடியாக தந்திருக்கிறாரு. வாழ்க்கையில் நம்ப முடியாத விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு கணமும் ஒரு நொடியும் வயிற்றில் நெருப்பை கட்டி நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி 12 மணிக்கு கொடுத்த பதிவு என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன தப்பு செஞ்சுருக்கேன், நான் எதை இறக்கி வைக்கணும், ஏன் நான் இறக்கி வைக்கக்கூடாது அப்படின்றத அத்தனையும் எனக்கு புரிய வச்சு நான் சாய்ப்பா முன்னாடி நான் அழுததுக்கு அப்புறம்தான் அந்த பதிவை நான் கேட்டேன். கேட்கும்போது எனக்கு இது மாதிரி உணர்வு பூர்வமாக நிறைய விஷயத்தை வெளிப்படுத்தினார். இப்போது என்னுடைய மனசு லேசாக இருக்குது. எனக்கும் வாழ்க்கையில் ஒரு வழி இருக்குது. அந்த வழி எனக்கானது. அந்த வழியில் நான் போகும்போது எனக்கு நினைச்சது எல்லாமே கிடைக்குன்ற நம்பிக்கையும் வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் நேற்றோ முந்தானேத்தோ ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். மனசும் மண்ணையும் ஒன்றா பாருங்க.
ஏன்னா நாம் நிறைய உதாரணத்தை ஏன் சொல்லுறோன்னா, ஆழமாக ஒரு புரிதலை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது சாயப்பா யார் அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கத்தான் இவ்வளவு உதாரணத்தை நான் அடுக்கிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் நம்புனீங்க, அதனால் நடக்குது. நீங்கள் நம்பலை, அதனால் எதுவும் நடக்கலை. என்றைக்குமே ஒரு விதமான பயத்தை வச்சுக்கிட்டு கடவுளை வணங்கவோ, இல்லை அடுத்தவங்களை பழிவாங்கணும் அப்படின்னு நினச்சி கடவுளை வணங்கவோ கூடாது. நாம் செய்யக்கூடிய தவறுகளை, இது மிகப்பெரிய தவறு மட்டும் இல்லை, இந்த வழியில் பிரார்த்தனை செய்யும்போது உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வுகளும் எதிர்மறை எண்ணங்களை திருப்பி திருப்பி உங்ககிட்டயே வந்து சேர்க்கும். அது உங்களை தாக்கும். ஏன்னா குறையில்லாத மனுஷன் கிடையாது, பிரச்சனை இல்லாத வாழ்க்கையும் இல்லை. எல்லா மனுஷனுக்கும் குறையும் இருக்குது, எல்லா மனுஷனுக்கும் பிரச்சனைகளும் இருக்குது. அதை அவன் எப்படி தாண்டி வரான் அப்படின்றத மட்டும்தான் நாம் பார்க்கணும். நீங்கள் என்னைக்கு உங்களுடைய திறமையை பயன்படுத்துகிறீங்க தெரியுமா? என்னைக்கு ஒரு மோசமான சூழ்நிலையில் நீங்கள் வாழ்கிறீங்களோ அன்னைக்கு அதில் இருந்து தப்பிக்க உங்களுடைய அறிவை பயன்படுத்துகிறீங்க. அதில் வெற்றி அடையும் போது உங்களாலேயே உங்களை நம்ப முடியல. இவ்வளவு பெரிய திறமை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்களேன். எனக்கு வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனைகள் இருக்குதுன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 80% என்னோடய பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அப்போது இதை நான் மீண்டு வந்ததால் தானே என்னால் பேச முடிஞ்சது. அப்போது கடவுள் கொடுத்த ஒட்டுமொத்த திறமையும் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் எனக்கு ஒரு சேர கிடைச்சதால் என் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் தொடர்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தினால, அவருடைய புண்ணியத்தினால எனக்கு கிடைக்குதா இல்லையா? அதே போல தான் உங்கள் வாழ்க்கையும். 5 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எந்த இடத்துல நிற்கிறேனோ அந்த இடத்துல நீங்கள் இப்போ நிற்கிறீங்க. அதே 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் எங்கே நிற்கிறேனோ அந்த இடத்துக்கு நீங்களும் வருவீங்க. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன், உங்களால் எல்லாம் முடியும். ஏனென்றால் சாயப்பாவை நம்பும்போது சாயப்பா அளவில்லாத கருணையும் அளவில்லாத ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு தந்து உங்களுடைய வாழ்க்கையை பலப்படுத்துவார். நம்ம பலகீனமாக இருக்கிறதால வாழ்க்கை நம்மளை சோதிக்குது. நம்ம பலமானவனாக இருந்தால் வாழ்க்கை நமக்கு தேவையான நல்ல நல்ல விஷயத்தை தொடர்ந்து அது கொடுக்கும். வாழ்க்கையில் எல்லா வரமும் பெற்றவன் நான் என்பதை நீங்கள் எப்பொழுது உணர்கிறீர்களோ அன்னைக்கு புது வாழ்க்கை, புது பயணம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக 100க்கு 100 வந்து சேரும். அப்போது நம்ம நிறைய விஷயத்த சொன்னதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? தேவைகளை குறைத்துக்கொள். உனக்கு எது தேவையோ அது 1க்கு 10 தடவை யோசி. உண்மையான தேவைகளை மட்டும் அனுமதி. தேவையில்லாத விஷயத்தை தேவையானதுன்னு நினச்சா நீ தேவையில்லாத நேரத்தை அதுக்கு பயன்படுத்துறது போல் ஆகிடும். அப்போது என் வாழ்க்கையில் எனக்கு இடப்பட்ட கடமைகள் 1லேருந்து 10 தான். ஆனால் இங்கே நிறைய பேர் சொல்கிறீங்க எனக்கு ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருக்குது. சரி, அந்த பிரச்சனை எப்படி உள்ளே வருது?
அப்போ 1008 பிரச்சனை இருக்குதா? இல்லை, மொத்தமாக 1லேருந்து 10 தான் பிரச்சனை உனக்கு. அதுக்குள்ளே நீ இன்வால்வ் ஆனால் போதும். ஆனால் நீயே 1008 பிரச்சனை உருவாக்கி வச்சுருக்க. அதில் அந்த 1008 பிரச்சனையில் 1000 பிரச்சனை பிறருது. அந்த 8 பிரச்சனை தான் உன்னோடது. அப்போது 1000 பிரச்சனை தீர்ந்துடுச்சுன்னு நினச்சிக்கோ. இந்த 8 பிரச்சனை மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சிக்கோ. அதில் என்ன சரி பண்ண முடியுன்றத ஒரு வழியை உருவாக்கு. மிச்ச மீதியை கடவுள் பார்த்து கொள்ளுவார். எது உன்னால் மாற்ற முடியுதோ அதற்கு மட்டும் நீ போராடு. மாற்ற முடியாததை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. அதுதான் உனக்கு நல்லது. பிடிவாதம் பிடிக்கிறதால வாழ்க்கையில் நீ சாதிக்கலான்னு நினைக்கிற. அது உன்னுடைய இயல்பு. ஏன்னா நம்ம குழந்தையில் பிடிவாதம் பிடிப்போம். எனக்கு இதுதான் வேணும், நான் இது இருந்தால் தான் சாப்பிடுவேன், எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு தான் போடுவேன் அப்படின்னு. அப்போது நமக்கு அந்த பிடிவாதன்றது இயற்கையானது போல் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ நம்ம குழந்தைகள் இல்லை, நாம் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய மனிதர்கள். அப்போது உன்னுடைய தத்துவமும் உன்னுடைய ஞானமும் இங்கே நீ பயன்படுத்தி தான் ஆகணும். எது வந்தாலும் ஏற்றுக்கொள். ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டால் அதுவே உனக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் இந்த பிரபஞ்சம் வாரி 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 வழங்கும். நிறைய விஷயங்களை நாம் உதைச்சி தள்ளுறோம். உதைச்சி தள்ளக்கூடிய விஷயங்கள் தான் அற்புதம் செய்வதற்கு உண்டான வழிகளை அது கொடுத்தது. பாவம், நம்ம கண்ணுக்கு அது தெரியல. ஸோ அற்புதமும் அதிசயமும் கண்ணுக்கு தெரியாது. புதையல் கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா அது கண்ணுக்கு தெரிகிற மாதிரி அது இருந்துச்சுன்னா அது புதையலே இல்லை. அப்படியே கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருந்தாலும் அது நமக்கு முன்னாடி வேறொருத்தவனோட கண்ணுக்கு தெரிஞ்சால் அந்த இடத்துல புதையல் இருந்ததுக்கு உண்டான சாட்சியே இருக்காது. பாருங்கள், வாழ்க்கையில் நிறைய பேர் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் நமக்கு சந்தோஷமாக இருக்க முடியல. இருக்கணும்னு நினச்சாலும் பாஸ்ட் லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து நம்மளை துன்புறுத்திக்கிட்டே இருக்குது. அதனால் நாம் அந்த பாஸ்ட் லைஃப்பை மறக்கத்தான் இங்கே போராடிக்கிட்டு இருக்கோம். போராடுவதற்கு ஒரு நாளையும் நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ ஒரு நாளையும் பயன்படுத்தும் போது வருஷங்களும் வீணாகுது இல்லையா? அப்போது உன்னோட வாழ்க்கையில் நிகழ்காலத்தில் இருந்து எதிர்காலத்தை பார்க்கணும். எதிர்காலத்தை பார்த்துட்டு நிகழ்காலத்தையும் இல்லாமல் பண்ணிடக்கூடாது. இல்லை கடந்த காலத்தில் வச்சுக்கிட்டு எதிர்காலம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி ஒரு குருட்டுத்தனமான தத்துவத்தை ஏற்படுத்திக்கவும் கூடாது. ஸோ பல விஷயங்கள் இங்கே இருக்குது. ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது மூலமாக 1000 விஷயங்கள் முளைக்கும். ஒரு நன்மையை ஆதரிங்க, லட்ச நன்மைகள் வரும். ஒரு தீமையை ஆதரிங்க, கோடி தீமைகள் வரும். ஏன்னா தீமைக்கும் பொய்யுக்கும் பலம் அதிகம். அப்போது இதை தான் நாம் முழுசாக உணரணும். நீ எதை உணர்றையோ அது உனக்கு நல்லதா இல்லையான்னு திங்க் பண்ணு. இப்போ உணரும் பொழுதே அதை நாம் அதனுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு நினச்சி நாம் உணர ஆரம்பிக்கும்போது வாழ்க்கையில் உன்னுடைய பாதையை தீர்மானிக்கக்கூடிய சக்தி உனக்கு இருக்குது அப்படின்றத புரியும். கடவுள் திரும்பவும் சொல்கிற எல்லாவற்றையும் முன்னாடியே கொடுத்துட்டார். எனக்கு பொண்ணை கொடு, பொருளை கொடு, எல்லாமே கொடுத்தாச்சு. இந்த ஜென்மத்துக்கு உண்டானது எல்லாமே கொடுத்தாச்சு. நீ சரியாக வாழ்ந்தன்னா அது உன்கிட்ட வரும். நீ தப்பாக வாழ்ந்தன்னா அது உன்கிட்ட வராது. ஒன்றே ஒன்று தான் எல்லாருக்கும் சொல்கிறது, ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ நினைக்க வேண்டியதை மட்டும் நினச்சிக்கோங்க.
தேவையானதில் மட்டும் பேசுங்க, கொஞ்சம் ஒதுங்கி இருங்க. ஆனால் வெறுத்துறாதீங்க. கொஞ்சம் தனிமையை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கோபத்தையும் ஆணவத்தையும் கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. உணவு கட்டுப்பாடு, மன கட்டுப்பாடு, தேவையான ஓய்வு, தேவையான உறக்கம், தேவையான உணவு, தேவையானது நான் போட்டு வச்சுருக்கேன். அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. பசித்திரு தனித்திரு, அதாவது அறிவு பசியை சொல்கிறேன். பசித்திருக்கணும், நிறைய நல்லவைகளை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அந்த ஆர்வம் இருக்கணும். கூட்டத்தோட கூட்டமாக இருந்தால் அந்த சத்தம் நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்பப்போ ஒரு தனிமை நீங்கள் எடுத்துக்கோங்க. தினமும் ஒரு மணி நேரமாவது தனிமை கொஞ்சம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பேசுகிறது நமக்கு கேட்கும். இல்லைன்னா மற்றவங்க பேசுகிறது மட்டும்தான் நமக்கு கேட்கும். நம்ம பேசுகிறது எக்காரணத்தை கொண்டும் நமக்கு கேட்காமலே போயிடும். இது மாதிரி பல விஷயத்தை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா இந்த வாழ்க்கைன்றது கடலை விட வானத்தும் பூமிக்கும் மேலே இருக்கக்கூடியது பெருசு. நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லாம் கற்றறிந்த ஔவையாரே சொன்னார், கற்றது இவ்வளவு தான் அப்படின்னு. அப்போ நாம் சும்மா ஒரு 10 பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்சவன் நான், எனக்கு நீ அட்வைஸ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இன்றைக்கி யாருக்கு அட்வைஸ் பண்ணாலும் பிடிக்கிறது இல்லை. எனக்கு தெரியாதது நீ சொல்லிட போறியா? எனக்கு தான் எல்லாமே தெரியுமே. நான் சொல்கிறதுல எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை. நீங்கள் ஒன்று அது மறந்துருப்பீங்க, இல்லை மறக்கப்பட்டு இருக்கும் கர்மாக்களால். அதை திருப்பி எடுத்து கொடுக்குறதோ இல்லை அதை நினைவுபடுத்துகிறதோ மட்டும்தான் என்னோடய வேலை. அடுத்தவனுக்கு நல்லது செஞ்சால் நல்லது கிடைக்கும்ன்றது நீங்கள் புதுசாக ஒன்றும் கேட்கல. இல்லை, கெட்டதை செஞ்சால் தான் நல்லது நடக்கும்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? அப்படின்னு நினைப்பாங்க. ஏமாத்துறவனுக்கு தான் இந்த உலகம், அதனால் ஏமாற்றி தான் வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்காங்க. ஒரு 25% இல்லை 30%. ஆனால் மீதி 75% அப்படி இல்லை. ஏன்பா பாவம்ப்பா, நல்லது செய்ப்பா, நல்லது செஞ்சால் தானப்பா கடவுள் நம்மளை ஏற்றுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கத்தானே செய்கிறாங்க. அப்போது பெர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 50, 60, 70% அவர்கள் தானே இருக்காங்க. அப்போ இதை நாம் புதுசாக ஒன்றும் தெரிஞ்சுக்கலல்ல. ஸோ ஏற்கனவே உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கிறத நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இத்தனை நாள் நம்ம கவனம் இல்லாமல் வாழ்ந்துட்டோம். ஒரு விதமான மாய உலகத்தில் நம்ம இருந்துட்டோம். அந்த உலகத்தில் நீங்கள் ராஜாவாக இருந்தீங்க. ஆனால் இப்போது ராஜாவாக இருக்கீங்களா? இல்லையே. இன்றைக்கி கடும் வறுமையிலையும் கடும் போராட்டத்திலையும் ஒரு சித்திரவதையை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இப்போது இந்த உலகம் கடவுளோட உலகம். உங்களை ஆள்பவர் யார்? கடவுள். அப்போ கடவுளோட சித்தாந்தம் என்ன? அந்த சித்தாந்தத்தை நீ உருவாக்கு. நீ அந்த சித்தாந்தத்துக்குள்ளே லயிச்சிரு. அப்போ தான் உனக்கு தேவையான அத்தனை நல்ல விஷயத்தையும் என்னுடைய ராஜ்யத்தில் இருந்து உனக்கு கிடைக்கும். உங்கள் ராஜ்யம் மிகப்பெரிய ஒரு சேஃபான பிளேஸில் இருக்கீங்க. ஏன்னா உங்கள் ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மன்னன் யாருன்னா நம்மளுடைய சாயப்பா கால் மேலே கால் போட்டு அரியணையில் அமர்ந்திருக்கிறாரு. அவர் உங்களுடைய ஒட்டுமொத்த நடவடிக்கைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறாரு. நீங்கள் கடவுளுக்கு தெரியாமல் எதையுமே செஞ்சிட முடியாது. மனுஷன் கண்ணில் இருந்து தப்பிக்க நீங்கள் 1000 வழிகள் செய்யலாம். ஆனால் உன்னை 24 மணி நேரமும் கடவுள் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பதை மறவாதீர்கள். நிச்சயமாக உங்கள் தடை விலகும், நம்புங்க. ஒரு மாய தோற்றத்தில் நாம் இருக்கும் பொழுது நமக்கு எல்லாமே பயந்தது போல் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த இடத்துல இருந்து நாம் விலகி பல அடி எடுத்து வச்சிட்டோம், நம்புங்க. இந்த இடத்துல இருப்பது சாயப்பா மட்டும்தான், வேறு எந்த ஒருவரும் இல்லை என்பதை
முழு மனதுடன் முழு நம்பிக்கையுடன் நீங்கள் கையில் வைங்க. உங்களுடைய ஒரு சொட்டு கண்ணீருக்கும் மிகப்பெரிய பலன் என்பது ஒன்று உள்ளது என்பதை முழு மனதுடன் ஆணித்தரமாக நம்புங்கள். நீங்கள் கேட்க வேண்டியதும் கிடைக்கும், கேட்கக்கூடாததையும் கடவுள் உங்களுக்காக தருவார்ன்ற நம்பிக்கையுடன் உறங்குங்கள். நம்பிக்கையுடன் அடுத்த விடியலை நோக்கி காத்திருங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்பிக்கையுடன் கூடிய காத்திருப்பும், நம்பிக்கையுடன் கூடிய பிரார்த்தனையும், நம்பிக்கையுடன் கூடிய வழிபாடும் உங்களை இன்னமும் பலமுள்ளவனாக மாற்றும், பலமான சிந்தனை கொண்டவனாகவும் அது மாற்றியே தீரும். ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தவங்களையும் கடவுள் அறிந்து வைத்திருக்கிறார். ஏன்னா நாம் எல்லோருமே அவருடைய படைப்பு. நம்ம எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, படைத்தவன் ஒருவன் தான். அப்போது நம்மளை படைத்தவனுக்கு நம்மளை பற்றி எல்லா அக்கறையும் இருக்குது. எல்லா கஷ்டங்களையும் அவர் தீர்ப்பான்ற நம்பிக்கையையும் நீங்கள் வைக்கணும். இதையெல்லாம் உங்கள் மனசில், ஆழ் மனசில் நிரப்புங்கள். அப்படி நிரப்பும் பொழுது தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும். நம்ம இன்றைக்கி கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம் தெரியுமா? நல்லதை மட்டும் நல்லதை தவிர வேறு எதுவுமே நடக்காது. நாம் இதை சொல்ல முடியுமா? வார்த்தையை நம்ம சொல்ல முடியுமா? ஆனால் இதுக்கு எதிராக சில வேர்டை நம்ம சொல்லுவோம். எனக்கு கெட்டது மட்டும்தான் நடக்குது, எப்போ பார்த்தாலும் கெட்டது தான் நடக்குது, கெட்டதை தவிர வேறு எதுவுமே எனக்கு நல்லது நடக்கலை சொல்கிறோமா இல்லையா? இப்போது உங்கள் வாழ்க்கையில் நல்லதை நீங்கள் நினைக்கும் பொழுது நல்லது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இதில் என்னென்னா, ஒரு இடத்துல இருந்து நீங்கள் இன்னொரு இடத்துக்கு சட்டனை ஜம்ப் பண்ணுறீங்க. அதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. சரி சாயிராம், நான் நல்லது தான் நினைக்கிறேன், ஆனால் அடுத்த நாள் எனக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா நான் எப்படி அதை பண்ண முடியும், நினைக்க முடியும் அப்படின்னு. ஸோ ஒரு சில இடத்துல அந்த சோதனைகளும் உள்ளே வருது. அது மாயையினால் ஏற்படுத்தப்பட்ட சோதனையாக இருக்கலாம், இல்லை கர்ம வினையினால் ஏற்பட்ட சோதனையாக இருக்கலாம். ஆக மொத்தம் இது மாயையோ கர்மாவோ அது கண்டிப்பாக உங்களை அந்த இடத்துல நிற்க விடாமல் ஏதாவது ஒரு மாயாஜாலத்தை டெஃபினட்டாக அதை ஏற்படுத்தியே தரும். புரியுதா உங்களுக்கு? அப்போது நீங்கள் அதுக்கு பயந்து அந்த இடத்த நகர வேண்டாம். நீங்கள் அப்படி நகர்ந்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதுமாக நகர்ந்து கொண்டேதான் இருக்க வேண்டும். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு பிரச்சனையாக வந்து நிற்குது இங்கே. ஆக மொத்தம் கொஞ்ச நாள் எது வந்தாலும் அது நல்லதுக்கே நினச்சிக்கோங்க. எவ்வளவு துன்பம் வந்தாலும், எவ்வளவு அழுகை வந்தாலும் நல்லதுக்கு நினச்சிக்கோங்க. நான் அழுகிற ஒரு அழுகையும் என் வாழ்க்கையை மாற்ற போகுது அப்படின்னும் போது அந்த அழுகை கூட ஆனந்தமான அழுகையாக மாறிடும். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், கடவுள் கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா மனதார கடவுளுக்கு நன்றிகள் சொல்லுங்கள். நன்றிகள் சொல்வதன் மூலமாக அந்த கஷ்டத்தை நாம் ஒரு இன்பமான வாழ்க்கையாக மாற்ற முடியும். நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? எத்தனை இடத்துல சொல்லியிருக்கேன். அதை உணர்ந்தவங்க சிலர் தான். ஏன்னா கஷ்டம் வந்தாவே நமக்கு தலை சுற்றுது, ஒரு விதமான பதட்டம், ஒரு விதமான பயம் எல்லாம் நமக்கு ஏற்படுது. ஸோ அதை தாண்டி வாழ்ந்து பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்துக்கு நீங்கள் இருக்கிறீங்கன்ற நம்பிக்கை அது உங்களுக்கு கொடுக்கும். ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை அமைக்கணும் அப்படின்னா நீ கஷ்டத்தில் இருந்து தான் மேலே வர முடியும். இல்லைன்னா
இன்றைக்கி என்ன துன்பங்கள் தொடருதோ, ஒன்று இந்த துன்பம் அதிகரிக்கும், இல்லை இந்த துன்பம் ஒரே அளவில் ஈக்குவலண்ட்டாக போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் நாம் எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழப்போகிறோம் அப்படின்றத பொறுத்து இன்றைக்கி வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்குதுன்னு அர்த்தமாகுது. அப்போது இன்றைக்கி உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கல அப்படின்னா நாளைக்கு கிடைக்கலன்னு அர்த்தம் இல்லை. ஸோ இன்றைக்கி தான் இல்லையே தவிர நாளைக்கு இருக்குதுன்னு அர்த்தம். இது நான் கஷ்டப்படுற காலத்தில் இருந்து எனக்குள்ளே சொல்லிக்கிட்ட வார்த்தை தான். இன்றைக்கி தான் எனக்கு இல்லை, எஸ் இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி பொழுது முடிஞ்சிருச்சு, இன்றைக்கி இல்லை, ஆனால் நாளைக்கு இருக்குது. அது யாராலையும் அசைக்க முடியாது. என்னை சுற்றி எத்தனையோ எதிர்ப்புகள் ஒரு காலத்தில் இருந்தது. யாரோ எத்தனை பேர் வேணாலும் என்னை எதிர்க்கலாம், என்னை போட்டு அமுக்கலாம், என் வாழ்க்கையை வாழ விடாமல் செய்யலாம், அப்படி இருந்தாங்க, எல்லோரும் இருந்தாங்க. ஆனால் கடவுள் கொடுக்கறத யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. கடவுள் யாருக்கும் பயந்தவர் கிடையாது. நம்மளை யாராவது தடுக்கணும், நம்மளை யாராவது ஒடுக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சாவே அது அவங்களுக்கு ஆபத்தை கண்டிப்பாக காட்டி கொடுத்துரும். ஏன்னா இது எல்லாமே நான் எக்ஸ்பீரியன்ஸால் பார்த்தது. எத்தனையோ மனுஷர்கள் இப்போ உன்னை ஒருத்தர் அப்படி பண்ணார், இப்போ எப்படி திரும்ப இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், கண்ணீர் தான் வருது. நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். எப்போயோ ஒரு நாள் அந்த சாய்ப்பா ஆர்டிக்கல் படித்தது, அதாவது நான் கஷ்டத்தில் இருக்கும்போது, உன்னை இன்றைக்கி இந்த இடத்துல விட்டு தள்ளி அவங்க வாழ்க்கையை ஜம்முன்னு ஆரம்பிச்சிருக்காங்க, உன்னை ஏமாற்றிருக்காங்க, நீ எத்தனையோ நாள் கண்ணீர் விட்டு அழுதுருக்க. ஒரு நாள் அவர்கள் கண்ணீர் விடுவதை நீ நிச்சயமாக கேள்விப்படுவ, இல்லை நேருக்கு நேர் பார்ப்ப. அப்போது என்கிட்ட கெஞ்சுவ, சாய்ப்பா அவங்கள மன்னிச்சிடு, அவங்க பாவம் அப்படின்னு சொல்லுவேன். அதை நீ உன் காதார கேட்கத்தான் போகிற அப்படின்னு. ஸோ அதையும் நான் இங்கே பார்த்தாச்சு. அப்போது நான் சொல்கிறதில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்புங்க. நான் பொய் சொல்லலை, நான் கடவுள் மேலே சத்தியமாக உண்மை மட்டும்தான் சொல்கிறேன். யாரையும் பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. யாராவது கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா அவங்கள கடவுள் பார்த்துப்பான்னு சொல்லி சபிக்கவும் செய்யாதீங்க. நடக்க வேண்டிய விஷயத்தில் இந்த கஷ்டம் நடந்தது. ஸோ நடக்க இருக்கக்கூடிய சந்தோஷத்தை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு நினச்சி வாழுங்க. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா.